நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்லும் நடுவர் அவர்களே, ஏன்னாயா ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுறாம பேச்சுக்கு போங்க. நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிவர்த்தி வைப்பவரே, தன்னார்ந்த பூந்தமிழை மேடைக்கு தந்த திண்டுக்கல் திருவிளக்கே, கொய்யால அறிவே வருக, அனலே வருக, அமைதி புனலே வருக, தெளிவே வருக. மூவடி மண்ணில் முன்னடி தொடங்கி ஓரடி ஆலை உலகிழந்து வாமனன் தலைவிலே மமது இழந்த வாமனா வருக, மன்னவா வருக என வாழ்த்தி நடுவர்களே, அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்து நிற்குமாம், வாடி இருக்குமாம் கொக்கு காத்திருக்கல வாடு மாதிரி நிக்குது. அதே போல ஏழைகள் எல்லாம் ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள். இந்த ரசிகர் கூட்டம் தாங்க எனக்காக காத்திருக்கிறார்கள். குயிலோசை கேட்கும் இந்த ஊரிலே நல்ல தமிழோசை கேட்க அமர்ந்திருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் கலைந்து போகும் தெரு கூட்டம் இல்லைங்க, இருந்து கேட்கும் திருக்கூட்டங்க. இவங்க எல்லாம் செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுற கூட்டம் இல்லைங்க, பெத்தவங்களுக்கு எடை போட்டு சோறு போடுற. தலைப்புங்க, தலைப்பு நாளைக்கு சொல்றேன், அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு. பக்தியிலும் பண்பாட்டிலும் மேலோக்கி நிற்பவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண்கள் தாங்க. சரி உட்காரலாம், ஜாலி முடிஞ்சு. அப்புறம் பேசிக்கிட்டு மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணை தெழுமே என்பது சிவஞான போதும். அருமை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அம்மை பாட்டி கூறுவார். ஏனென்றால் ஆலயத்திலே தான் ஆண்டவனுடைய அருள் குவிந்து கிடக்கிறது. தென்னாட்டிலே தான் 1008 சிவதலங்கள். அதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்க வாசக பாடுவார். தென்னாட்டில் சிவாலயங்கள், இங்கே 1008 சிவலிங்கங்கள். உலகப்புற புகழ்பெற்ற இடத்துல கின்னஸுக்கு வரப்போகிற வாய்ப்பு இருக்கு. அதற்கு மேல பாடுறார் சுந்தரர், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தால் பெண்ணை பெண்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா எனக்கே ஆளே அல்லே எனலாமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அப்பனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அப்பனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அடிப்பணியே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்தேன், கோவில் கதவை
சிவமயமே 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 சிவமயமே. இந்த பெண்கள்லாம் கோயிலுக்கு போனால் கூட நடுவர்களே பெண்கள்லாம் பாட்டு ஆமாம் அப்பா கோயிலுக்கு போனால் அதான் கேளியா பாட்டு சிவா சிவ சிவா சிவ சிவா அப்படி தான் காணத்தில் போட்டுக்கிறாங்க. யாரா பெண்களை பற்றி முதல்ல பார்வதி சொல்கிறாங்களா சிவ சிவா சிவ சிவா முதல்ல ஆம்பளை தாங்க சொல்கிறாங்க. சரி அந்த வகையில் பக்தியில் மேலோங்கி நிற்பவர்கள் ஆண்கள் தானே நடுவர்களே. இந்த பிறப்பு கூட்டும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே சொல்ல வந்தாயோ. கூத்தோ இசையும் கூத்தே முறையும் காட்டு எழிலும் கதை சொல்ல வந்தாயோ. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே ஆசையும் பொருளில் இசையில் நானே ஆசையும் பொருளில் இசையில் நானே ஆடும் கடலில் நாயகன் நானே. ஆசையும் பொருளில் இசையில் நானே ஆடும் கதையில் நாயகன் நானே. எதிலும் இயங்கும் இயக்கம் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் நானே. என்னை செய் நின்றால் அடங்கும் உலகே. நீ அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. குயில் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. குயில் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா. ஆடவாயனோடு பாட வந்ததொரு பாடவாயினை மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவம் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே. ஒரு பாராட்டு கை தட்டலாமே. ஏன்னா சாமி கட்டுப்பாடா போட்டாரு. என்ன பரமாத்மா நடுவர்களே இல்ல இல்ல தொடர்ந்து இல்ல அதான் ஐயா கொஞ்சம் பின்னாடி வாங்க. இப்படியே அசையாம நிக்கணும், இல்லாட்டி செய்வனை வச்சு விட்டுருவேன். என்கிட்ட அங்கிட்டு போய் ஏன் கண்ண பரமாத்மா நடுவர்களே மணியே மணியே மணியில் ஒளியே ஒளிரு மணி புனைந்த மணியே அணியும் அணிக்கலையே
பெருவிருந்தேன் பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எமக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உள் கண்ணாலே சொல்லடி அபிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததில்ல உந்தன் செயலல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததில்ல உந்தன் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எமக்கல்ல உமக்கல்லவோ சொல்லடி அபிராமி வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மலை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மலை தாராயோ வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழி வழக குடிகளாட குடிபட எழுந்தாட வரும் கனையழக பிள்ளை உள்ளம் துள்ளும் வண்ணம் பேரிய கொட்டி வரும் அத்தளமும் சத்தமிட வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென வாராயோ அருள்மலை தாராயோ செங்கையில் வந்து ஜலிஞ்சலி என்று ஜெயம் ஜெயம் என்றாரே சங்கட என்று சிலம்பு புலம்பொடு சண்டை கலந்தாரே கொடு கொங்கை கொடும்பகை வென்றன வென்று குலைந்து குலைந்தாரே மலர் பங்கையுமே உன்னை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தாடு எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ இறைந்து வாராயோ காளி பயங்கரி சூழி மதாங்கரி கண்களில் தருகின்றான் கண்கள் சிவந்தொரு மன்னம் தெளிந்தன காட்சியில் தருகின்றான் வாழிய மகனிவன் வாழிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றார் வானகம் ஐயகம் எங்கினுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் அம்மை தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் நடுவர்களே ஐயா இந்த பிறப்பு ஒரு மடக்கு தண்ணி குடிக்கின்ற வேலை இருக்கு மிக அருமையாக கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை வாடி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 குயிலா குயிலனா கண்ணா மருதமலை நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா மறந்து போயிட்டாரியா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரி குளம் காக்கும் வேளையா மருதமலை மாமணியே முருகையா மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகை
மாமணியே முருகையா. தைப்பூச நல்லாளில் தேருடன் திருடாமும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. தைப்பூச நல்லாளில் தேருடன் திருடாமும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குளம் காக்கும் வேளையா. மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் குயிலனை நான் மறவேன். கோடிகள் குவிந்தாலும் குயிலனை நான் மறவேன். கோவிலில் மறைந்தாலும் உனையே நான் மறவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாகி எழுபிறப்பிலும் உன்னை ஏற்றுவேன். மருதமலை மாமணியே முருகையா. தேவரின் குளம் காக்கும் வேளையா. மருதமலை மாமணியே முருகையா. முருகா மேல இருக்கு, சாப்பிடு சாப்பிடு. கோடிகள் குவிந்தாலும் குயிலனை மறக்க மாட்டீங்களா? இருமுடிதாங்கி எனக்கு முடியே இல்லை. எங்க சார் இருமுடி? ஒரு மனதாகி கூறுவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய்யபிஷேகம் சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு. நெய்யபிஷேகம் சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு. ஐயப்பமார்கள் கூடிக்கொண்டு ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கர மகனை துதித்து செல்வார். சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனை மகிழ்ந்திடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனு மகிழ்ந்திடுவார். காலமெல்லாம் நமக்கு அரு காணிக்கையாயிடுவார். ஏகபலந்தா பாதபலம்தா ஏகபலந்தா பாதபலம்தா ஏகபலந்தா என்றால் அவன் தன் பாதத்தை தந்திடுவார். பாதபலந்தா என்றால் அவன் தன் பாதத்தை தந்திடுவார். அந்த பாதை நீலிமலை ஏற்றம் சிவபாலனு மகிழ்ந்திடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனு மகிழ்ந்திடுவார். காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாய் இருப்போ
ஐயப்போ சுவாமியே தேக பலம் தான் பாத பலம் தான் பாத பலம் தான் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லு உள்ளு காடு குமெத்தி சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. ஆறுமே எல்லாம் ஒரு கரவழி எழுப்பி பாராட்டலாமா? என்ன கொஞ்சம் கூடுதலா ஒரு பாட்டு எடுக்கலாமா? தண்ணி குடிக்க வேலை இருக்கு. நல்லா குடிச்சாமே. நடுவர்களே, பக்தியும் பண்பாடும் ஆண்களுடைய சொத்துங்க. பக்தியும் பண்பாடும் ஆண்களுடைய சொத்து. பக்தியும் பண்பாடும் ஆண்களுடைய பித்து. பித்தா? ஆமாங்க, பித்துடா. பித்து. பக்தியும் பண்பாடும் ஆண்களுடைய வித்து. ஆத்திரமும் அகம்பாவமும் பெண்களுடைய சொத்து என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. வாயில ஒரு குத்தா வேணாம் வேணாம், அது சேர்க்கூடாது. வன்முறையை கையாளாதீங்க, வேணாம். அதை உங்க வீட்டில் போய் வச்சுங்க. நானா கிடைச்சேன் கம்பி என்றதுக்கு. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. ஐயா, இங்கே ஏதாவது தர்மாஸ்பத்திரி இருந்தால் கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. ஒரு 4 நாள் கழிச்சு அனுப்பிக்கலாம். ஆம்பளை அடக்கி வாழணும், பொம்பளை அடங்கி வாழணும். பயங்கரம் ஐயா. அப்படின்னு வச்சுங்க. குதிரை துள்ளி குதிச்சா இந்த சாட்டையில் அடக்குறவே இளகுமரி என்ன கவனி உன்னை பார்வையில் மயக்கிறவே. குதிரை துள்ளி குதிச்சா இந்த சாட்டையில் அடக்குறவே இளகுமரி என்ன கவனி உன்னை பார்வையில் மயக்கிறவே. காத்தாட்டோரே கிராவில் பறந்தோடும் வீரே பார்த்தானே தெரியாதோ படுவேலக்காடே. அடி ராஜாத்தி நடக்குமா ஏமாத்தி விழிக்கிறே உன் புத்தி பெண் புத்தி பெண் புத்தி. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு ஓட்ட மாட்டிக்கணும். மாங்காய் திருடி திங்கிற பொண்ணே மாசம் எத்தனையோ கொஞ்சம் மண்ணென்றாய் தின்னடி அம்மா அகத்தம் தீரையோ. நான் பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பாட்டு அருமையான பாட்டு. விழுக்குன்னு சுண்டமுன்னா என்னமா ஏதோன்னு போயிட்டேங்க. அடுப்பெரிக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா. ஆமா, அச்சடிச்ச காகிதத்தை அழகழகா சுமக்குதப்பா. ஏப்பா பாரப்பா பழனிப்பாவா ஏட்டினிலே படிக்குதப்பா. எடுத்து சொன்னா புரியுதப்பா. நாட்டுக்குத்தான் ராணி அப்பா, வீட்டுக்கு அவ மனைவி அப்பா. நீ நாட்டுக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு மனைவியா இருந்தாதான் உங்க பக்தியும் பண்பாடு மேலோங்கி நிற்கும். இல்லைனா புஸ்வானமா போயிடுமா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. ஊரப்பா பெரியலப்பா உள்ளந்தான் சிறியலப்பா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. பட்டணத்துக்காரப்பா
மணிக்கு வரும்போது எனக்கு இதே போல ஒரு டவுசரும் சட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். அப்பதான் நான் எந்திரிச்சா அதுக்காக இதவே கொண்டாந்து கொடுத்துறாத சாமி. பட்டி அதோட பட்டிமன்றத்தை விட்டுருவேன். ஆமா, அருமை அருமை அருமை. எப்படி கொஞ்சம் நடுவர்களே, நடுவர்கள் இல்ல, ஒரு நடுவர் தான் அப்படி சொன்னாரா? சமண மதத்திலே விடம் இறக்குவதற்கான மந்திரம் லாம் என்று பொருள். சமணராக இருந்து சமராகவே வாழ்ந்து சமணர்களாலே உயர்ந்தவர் என்ற பட்டத்தை போற்றக்கூடியவர் திருநாவுக்கரசர். சிவபெருமானுடைய சிறப்புகளை சொல்லும் விதமாக பதிகத்தை அமைத்திருக்கிறார். நாம் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானாலும் இறையடியார் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஈசனதில் நின்றாலும் ஈசனருள் பெற்றுயர்ந்த நேசனதில் நிற்பது அரிதாமை என்பது பழம்பாடல். பரமசிவன் கழுத்து பாம்பு கருணை பார்த்து சௌக்கியமா என்று கேட்கலாம். சிவனடியாரை கேட்க முடியுமா? அலட்டுகிறார் திருநாவுக்கரசர். அஞ்சி வருகிறது நாகம். ஊர் கொடுத்த பால் குடித்து உடல் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் உன்னை நன்றி மறந்தாய், வஞ்சமற்ற குயிலனுக்கு வஞ்சனை செய்தாய், இந்த பிஞ்சு மகன் உள்ளத்திலே நஞ்சு வளர்த்தாய் என்று. அதான் உலகம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமாய, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமாய, அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறுமுனே நன்றி மறந்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறுமுனே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டனுக்கு வஞ்சனை செய்தாய், வஞ்சமற்ற தொண்டனுக்கு வஞ்சனை செய்தாய், இந்த பிஞ்சி மகன் உள்ளத்திற்கே நஞ்சு கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, எங்கள் நடுவரை இனிமேலும் வாழவிடு. பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. மாறிவிடு நெஞ்சம் மாறிவிடு, மாறிவிடு நெஞ்சம் மாறிவிடு, வாழவிடு பிள்ளையை வாழவிடு, வாழவிடு பிள்ளையை வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு, மாறிவிடு பிள்ளையை வாழவிடு. சங்கம் அமர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீது நிலானை, சங்க புலவர்கள் நாவில் அங்கிய செந்தமிழ் மீது நிலானை, மங்கள குங்குமம் நெஞ்சில் நிறைந்த சங்கரி மீது நிலானை, மாதொரு பாதம் ஆகிய நாடு பாம்பே உண்மையிலானை, மண்ணேலானை பொன்னேலானை உண்மையிலானை.
அருமை. ஒரு கரவொலி எழுப்பலாமே. இவ்வளவு ஒரு திறமை நகைச்சுவையா நமக்கு தோன்றினாலும் இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் எடுத்து பாட ஆள் இல்லை. ஆகவே குன்றத்திலே குயிலனுக்கு இல்லை வேற ஒரே ஒரு பாட்டு. சிவனடியார் தினமும் ஒரு சிவனடியாரின் துவையை துணைத்த பிறகுதான் ஊராரின் துணையை துவக்கும் வளைக்கும் உடையவர். அன்று ஒரு சிவனடியாரை கூட காணவில்லை. ஒரு சிவனே அந்த இடத்தில் வேடம் எடுத்து வருகிறார். ஐயா ஐயா, உங்கள் ஆடையை கொடுங்கள், இன்று யாரும் கிடைக்கவில்லை, தங்கள் ஆடை நன்றாக துவைத்து வருகிறேன். முடியாதப்பா, எனக்கு இருக்கின்ற ஆடை ஒரே ஆடைதான், இதையும் கிழித்து விட்டால் ஐயா நான் கிழிக்க மாட்டேன். அப்படி கிழிந்து விட்டால் என்னிடத்தில் வேறு ஆடை இருக்கிறது தருகிறேன். அதெல்லாம் நடக்காது, என்னுடைய ஆடை தான் வேணும் என்று சொல்வார். ஆனால் திருக்குறிப்பு தொண்டர் தன்னுடைய பக்தியாலே கந்தையிலே அழுக்கிருந்தால் கசைக்கு எடுத்து விடு வெள்ளையப்பா, உன் சிந்தையிலே அழுக்கிருந்தால் சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு. பூலகு வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழலினிலே வெள்ளையப்பா. ஆத்து வெள்ளம் காத்திருக்கு, அழுக்கு துணி நிறைஞ்சிருக்கு, போட்டு காசுக்கு எடுத்து விட்டான் வெள்ளையப்பா. நல்லா புளிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா, நல்லா புளிஞ்சு கரையில் காய் வச்சா வெள்ளையப்பா. பஞ்சிலே நூலை வைத்தான், நூலினிலே ஆடை வைத்தான், ஆடையிலே மானம் வைத்தான், மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, உயிரே துணை உவர் மண்ணே நம் பிறப்பு. உலக வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் எழுதும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் ஆசையெல்லாம் தீந்துதடா வெள்ளையப்பா. ஆத்து வெள்ளம் காத்திருக்கு, அழுக்கு துணி நிறைஞ்சிருக்கு, போட்டு காசுக்கு எடுத்து விட்டா வெள்ளையப்பா. நல்லா புளிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா, நல்லா புளிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா. ஆகிய நடுவர்களே, பக்தியும் பண்பாடு மேலும் இருப்பவர்கள் பெண்களை விட ஆண்களே என பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் இன்றைக்கு பாடுவதற்கு பாடகர்கள் இந்த நிலையில் மிக அருமையாக மிக தெளிவாக எல்லா பாடல்களையும் தாள லயத்தோடு மிக அருமையாக எடுத்து சொன்ன ராசிபுரம் கண்ணன் அவர்களை அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு, அடி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறத கேளு, நீ போற இடத்துல பெரியோரை மதிக்கணும், உரியோரை புதிக்கணும், கட்டணமே மனசுல கருப்பாக இருக்கணும், அருப்பாக மடக்கணும், அடி அம்மாடி சின்ன பொண்ணு கோயிலை சொல்லுறத கேளு என்று பாடி பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள் பெண்களே என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளரும்
பட்டி மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளரும் ஆகிய பாப்பா உங்க பேரு பவித்ரா. அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹலோ ஹலோ அங்கிள், நீங்கள் 2 வச்சுக்கோங்க, நீங்கள் 3 வச்சுக்கோங்க, உங்கள் மைக் ஆஃபில் வைங்க. இதை தலையை சுற்றி தூக்கி கூட எரிஞ்சிடுறேன். அவ்வளவு நீங்க வருத்தப்பட்டு பொறுப்பாடு நான் ஏன் ஜமந்துக்கிட்ட உட்காந்துருக்கேன்? எனக்கு என்ன, நான் சிவனேடு உட்காந்துருப்பேன். ஆமாம், உண்மையா நடுவர் அவர்களே, பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகனுக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழனுக்கு வேணுமேயடா, உயர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா, தின்ன தமிழனுக்கு வேணுமேயடா, தின்று செத்து கிடக்க தமிழ் வேணுமேயடா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு சொல்லி தானாக சேர்ந்து வீணாக போகிற கூட்டம் இது அல்ல. தமிழுக்காக சேர்ந்து வெற்றி அடைய போகிற வீர கூட்டம். கையை தட்டுக சோரா. அருமை அருமை. உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் கவிதை வரிகளை, சச்சிதானந்தன் கவிதை வரிகளை மேடையில சொல்றதுக்கு ஆள் இல்லமா? உண்மையா? நாங்கெல்லாம் மேடையில வந்தா அந்த பெண்ணு ஒரு பாட்டு வருதே, ஐயா நீ இருக்கிறீங்க செம்ம பாட்டு. நடுவர் அவர்களே, அந்த பாட்டுல இருக்க அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, அத விளக்குற மேடை இதாடா. ஆமா ஆமா, நீ இருக்கிறியா ஓலக்கொட்டாயா பாட்ட சொன்னேன். வேணாம் சாமி, அதுக்குள்ள மிகப்பெரிய பொருள் பொதிந்து இருக்கு. அத பேசுற மேடை இந்த மேடை இல்ல. இல்ல, அது மார்க்கப்பட்டு மேடையில வச்சுக்குவான். ஆமா, இங்க வேணாம் சாமி. ஆனா உண்மையா நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி அமைச்சவங்களுக்கு நம்ம பாராட்டு. அதனை ஏத்துக்கிற உண்மையா நடுவர் அவர்களே, உண்மையா நடுவர் அவர்கள் என்ன உண்மையா உண்மையில்லைன்னு கருதுறியா? வேணுமில்ல பஞ்சாயத்து. இல்ல, நான் பேசுறது உண்மையான்னு சொல்ல வந்தேன். ஏன்னா உண்மையை தவிர எங்க அண்ணி எதுவுமே பேசாது தெரியுமா? இன்னைக்கு நீங்க வேணா நியூஸ் பேப்பரை எடுத்து பாருங்க, உண்மையின் நிறம் காக்கி மஞ்சள்னு எழுதி இருக்குங்க. அம்மா, உண்மையின் நிறம் காக்கினா காவல்துறை, மஞ்சள்னா பக்திமான்கள். இது ரெண்டுக்குமே தொடர்பு இல்லாத. இல்ல, நாங்க 2 பேரும் தொடர்புல தானே இருக்கோம். அது உங்க தொடர்பு இங்க தேவையில்லை இந்த மண்ணுக்கு. ஆனா உண்மையா நடுவர் அவர்களே, இந்த உண்மையா நடுவர் அவர்களே, பொய்யா நடுவர் அவர்கள் என்ன எப்படி சொல்ல? உண்மையா கமா நடுவர் அவர்களேன்னு சொல்லட்டுங்களா? அது கமா இல்ல, கார்புள்ளி. தமிழ்ல சொன்னா கார்புள்ளி. ஆமா நடுவர் அவர்களே, இப்ப ஆமா நடுவர் அவர்களேன்னு கரெக்டா சொல்ற பாத்தீங்களா? அதோட நம்ம மாமா நடுவர்னு வந்துடக்கூடாது. பஞ்சாயத்து இருக்குல்ல, அதுலயும் எச்சரிக்கையா இருப்போம். ஆனா உண்மையா கார்புள்ளி நடுவர் அவர்களே. ஓஹோ, நாங்க கார்புள்ளி, இவங்க அரைப்புள்ளி, இவங்க முக்கா புள்ளி, மற்றவங்கள முட்டு புள்ளி இல்ல முற்று புள்ளி. ஆனா உண்மையா, ஐயோ எனக்கு அந்த உண்மையா வந்துட்டே இருக்கு நடுவர் அவர்களே. இந்த நிகழ்ச்சி அமைச்சவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோமோ இல்லையோ, இந்த நிகழ்ச்சியில நல்லா பேச வந்திருக்கோம் உங்களுக்கு எங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோமோ இல்லையோ, ஆனா உண்மையா கடந்த ஒரு 3 மணி நேரமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த மக்கள்லாம் மனசுல என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? உண்மையா வானிலிருந்து கொட்டுகிற வான்மழையிலையும் நினைவோம், உங்கள் வாயிலிருந்து சொட்டுகிற தமிழ் தேன்மழையிலையும் நினைவோம் உட்கார்ந்துருக்காங்கன்னா, தமிழ் மீது பற்று கொண்ட மக்கள் வாடுற ஊர்ல இருந்துட்டு என்ன பேசுறீங்க 2 பேரும்? பண்பாடு இல்ல. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. எப்படியே இவங்களை போற கிளப்பி விட்டுட்டு போக மாட்டாங்க. பண்பாடு இல்ல, பக்தி இல்லன்னு எப்படி பேசலாம் நடுவர் அவர்களே? காசு வருமா? அப்படி வந்த காசு தான் நிலைக்குமா? இன்னைக்கு நான் ராசி பலன் பார்க்காம மேடை ஏறிட்டேன். இல்ல, நாங்க என்ன உங்களை மாதிரி உழைக்காம காசு வாங்கிட்டு போறோமா? மம்பட்டி எடுத்து வெட்டு 15 நாளைக்கு மம்பட்டி கீழே வைக்காம வெட்டித்தான் சம்பாதிக்கிறீங்க. அம்மா என்ன சொன்னீங்க? இல்ல, நாங்க என்ன உங்களை மாதிரி உழைக்க அதை கேக்குறீங்களா? வேற எதுக்கு? அம்மா, நாங்க உழைச்சு சம்பாதிக்கிறேன், நீங்க குழைச்சு சம்பாதிக்கிறீங்க. நான் அப்பயே சொன்ன 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து குழைக்கிறேன்னு. நல்லவங்களுக்கு அப்படி பொருள் இல்லக்கா, நான் அரியலூர்ல இருந்து வரேன். அங்க நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் வந்து ஃபேமஸ். அப்ப ஐயா அரியலூர்ல இருந்து என்ன எனக்கு வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்டாங்க. வேணா 1/4 கிலோ சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து குழைச்சு உங்க வாயில பூசுறேன்னு சொன்னேன். அதான் குழைச்சு பிழைக்கிறீங்கன்னு சொல்றாங்க ஐயா. குழைச்சு வாயில பூச வேண்டியதில்லை, குழைக்காமே அப்படி கொட்டி விட்டாலே மூச்சு தாக்கி ஜோலி முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஆனா உண்மையா நடுவர்களே, அருமையான மக்கள் நடுவர். எப்படி தெரியுமா? வந்தார வாழ வச்ச பூரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு, எங்க தென்னாட்டு சங்கம் வந்து முன்னேறி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. வந்தார வாழ
மக்கள் நடுவர்களே. ஆனா உண்மையா நடுவர்களே, மறுபடியும் உண்மையா சொல்லக்கூடாது இல்லையா? உண்மையா கார்புள்ளி நடுவர் அவர்களே. என்னமோ புள்ளி வச்சுட்டு போங்க. ஆமா நடுவர் அவர்களே, சத்தியமா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நேரா நிமிர்ந்து உட்காருங்க, நேரா நிமிர்ந்து உட்காருங்க. எப்படியாவது இந்த தகவல் எங்க வீட்டுக்கார பிள்ளைக்கு போக போகுது, என் ஜோலி முடிய போகுது. நீங்க ஏங்க தமிழ்நாட்டுல 30 நாள் மாசம் 30 நாள் நிகழ்ச்சி நடத்துறது, நீங்க ஏன் குடிச்சிட்டு உட்காருங்க? நேரா நிமிர்ந்து உட்காருங்க. நான் இன்னைக்கு உங்களை பத்தி பேசுறேன், இந்த மேடையில பேசுறேன். இது பெரிய ஃபிளாஷ் நியூஸா எல்லா செய்தியிலயும் வரும். அதான் இதோட குயிலான ஜோலியை முடிக்கலான்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனா உண்மையா நடுவர்களே, எத்தனை உண்மைடா கொய்யால. இந்த நாற்காலியில உங்களை இப்படி ஒரு தோற்றத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வெள்ளை வேட்டியை கட்டி மாலையை போட்டு தூக்கிட்டு போயிருக்குப்பா. என்னத்துக்கு இதுக்கு மேல எழுத்துக்கு இல்ல நடுவர்களே, உங்களுக்கு ஒரு பட்டு வேட்டியை கட்டி வெள்ளை சட்டையை போட்டு கழுத்துல ஒரு மாலையை போட்டு கன்னத்துல 3 சந்தனத்தை வச்சா எங்க ஊர்ல சடங்கு நடத்துற பொம்பளை மாதிரியே இருக்கு. இதுல ஒரு கயித்தை கட்டி 4 கழுதையை விட்டு இழுத்துட்டு போங்க ஊர்வலமா. ஆனா உண்மையா நடுவர்களே, நீங்க என்ன மாதிரி என்ன உண்மை நடுவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. என்ன மாதிரி நடுவர் நீங்க? நீங்க பொட்டு வச்ச உண்மையா இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கீங்க? நடுவர் அழகா இருக்கிறாரா அசிங்கமா இருக்காரா? சரி, அதுக்கு தீர்ப்பு என்ன சொல்வீங்க? அழகாவும் இருக்காரு, பாக்குறவங்க கண்ணுக்கு வித்தியாசமா பார்த்தா அசிங்கமாவும் இருப்பார். அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு. ஆமா. ஆனா நடுவர் அவர்களே, அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. யார்கிட்ட? அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. சரி, என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க? அதுதான் இப்ப நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி கிட்ட கேட்டுட்டு 4 ஆண்டுக்கு கடிதம் போட்டு விடுறேன், அரியலூருக்கு போயிட்டே இருங்க. சரி, அப்ப பேமெண்ட் என்ன கழுதைக்கு தராங்கன்னு வேணா? அடே அப்பா சொல்லுங்க நடுவர்களே, என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க, எதுக்கு என்ன இப்ப பேச வச்சிருக்கீங்க? இது கிரகம் போய் அக்ரகாரத்துல ஏறிச்சான். அதாவது நான் என்னத்த சொல்றது, இப்ப என்ன பிரச்சனை உங்க பிரச்சனை? இப்ப எனக்கு தலைப்பு தெரிஞ்சாகணும் நடுவர்களே. இவ்வளவுதானா? ஆமா. அடுத்த வாரம் சொல்லி விடுறேன். என்ன சொல்லி விடுறீங்க? தலைப்பு எதுக்கு? காம்பார்வட்டியில நடந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு இதுதான் சொல்லி விடுறேன். அப்ப இப்ப நான் எப்படி பேசுறது? நான் என்ன தலைப்பு தெரியாம பேசுற பொண்ணாக்கா? இப்ப நம்ம போற பார்க்க போற தலைப்புக்குள்ளேயே பேசுற மாதிரியே தலைப்புக்குள்ள நின்று பேசணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா. காம்பார்வட்டி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, பட்டிமன்றத்துக்கு தலைப்பும் தெரியாமல் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சும்மா நடுவரோட சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற உண்மையான நடுவர் அவர்களோட உண்மையாகவே பேசிட்டு இருக்கிற உண்மையான கார்புள்ளி நடுவர் அவர்களே. அதெல்லாம் அப்படித்தான் ஆகும். ஏன்னா பூனை இழைச்சிச்சுன்னா எலி கபடி விளையாட கூப்பிடுமா, அப்படித்தான் இருக்கு நிலைமை. அம்மா இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? தலைப்பு வேணும் நடுவர்களே. சொல்லி விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. எப்ப தலைப்புமா? பொறுமையா எடுங்க நடுவர்களே, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கீழே இறங்கி போய் பேசிட்டு இருக்கேன். நான் பட்டிமன்றத்தை முடிச்சிடுறேன். எங்க அந்த இதுல துண்டறிக்கை இருந்துச்சே? ஐயா தான் படிச்ச பிள்ளைதானே, எழுத படிக்க தெரிஞ்சா படிக்க, இல்லாட்டி யாராவது படிச்சவங்க இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நமக்கு ஆனாவனா கூட தெரியாது. ஆங்கிலத்திலையும் படிங்க. படிச்சிட்டேன். வெரி குட். ஹிந்தியில மட்டும் இல்ல. நெக்ஸ்ட் நடுவர்களே, பக்தியிலும் பண்பாட்டிலும் உயர்ந்து நிற்பவர்கள் ஆண்களா பெண்களா? இதான இன்னைக்கு கேள்வி. நான் என்ன கேக்குறேன், இந்த ஜுஜிபி மேட்டருக்காக என்ன நைட்டு 2 மணிக்கு வர சொன்னீங்க? ஜுஜிபி மேட்டருக்காக இந்த நான்சென்ஸை வர சொல்லி இருக்கவே கூடாது. இதோட சரி, இனிமேல் கூப்பிடவே மாட்டேன். நான்சென்ஸா? கேப்ல ஏதோ நான்சென்ஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, உங்க குரல் எனக்கு தெரியும். யாரோ உங்க வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றாங்க. அதே போலதான் தலைப்பவே நீ ஜுஜிபி நீ சொல்லி இருக்க மாட்டேன். அரை பிறப்பு மாப்பிள்ளை யாராவது சுட்டி விட்டுருப்பாங்கன்னு பாக்குறேன். உண்மையா நடுவர்களே, முதல்ல பேசினாங்கல்ல, இப்ப இவங்க 2 பேரும் என்ன பிரச்சனைன்னு பேச வந்திருக்காங்க. பண்பாட்டிலையும் பக்தியிலையும் பெண்கள் சரியில்லை, ஆண்கள் நாங்க தான் உயர்ந்து நிக்கிறோம்னு பேச வந்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், சத்தியமா சொல்றேன்க்கா, இப்படி 2 பேரை பெத்து வளர்த்து
10 மாசம் சுமந்து ஒரு ஆத்தா ஒரு தாய் தன் உயிரையே ரத்தத்தையே கொடுத்து பெத்து வளர்த்த ஆத்தாவை நான் 10 மாசம் சரி நான் அப்படியே ஆட்டாவே போயிடுறேன். இல்ல பாப்பா அப்படி சொல்ல 10 மாசம் பெத்துட்டு அப்புறம் சுமந்ததானே. நீங்க இப்ப கள்ள முட்டாது என்ன கதை சொன்னீங்கல்ல, உங்க அண்ணனை பெத்துட்டு அப்புறம் உங்களை சுமந்தது அத சொல்றாங்க. எப்படி உழைச்ச காசுக்கு சரியா வேலை பாக்குறீங்க? கொலைச்ச காசுக்கா? உண்மையா நடுவர் அவர்களே, 10 மாசம் சுமந்து பெத்த வளர்த்த ஆத்தாவ மேடை ஏறி பெண்கள் சரியில்லை, பெண்களே வேணாம், பெண்கள் மோசம்னு பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா 3 மாசம் கருவா இருக்கும் போது அவங்க 2 பேரும் கழிச்சிருப்பாங்க. அம்மா அவர் அருமையா சொன்னாருமா மேடையில வந்து 10 மாசம் என்ன சுமந்து பெத்து வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. என்ன சுமந்து பெத்து வளர்த்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தூசு துப்பு சேராம துப்புள் கொடி அறுத்தெடுத்த அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அப்படின்னு தாய மிக பெருமையா பேசினார். அதான் நடுவர்களே, தாயை என்னதான் பெருமையா பேசினாலும் பெண்களேங்கிற அணிக்கு எதிராக தானே பேச வந்திருக்காரு. தாய் என்பவள் ஒரு பெண்ணா இல்லையா? என்பவள் ஒரே பெண்ணு தான். ஆமா ஆமா நடுவர்களே, யோசிச்சு பாருங்க. இதுல சொல்லும் போது என்ன சொன்னீங்க? இந்த பலூனை ஒரு பையன் கையில கொடுத்தாரா சொன்னாரா இல்லையாக்கா? எல்லாரும் சாட்சி. பெண்கள் தான் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்குவாங்களா? ஆனா உண்மையா நடுவர்களே, அந்த காலத்துல உண்மையா நடுவர்களே ஒண்ணு இல்லாத விஷயத்த கூட பெண்கள் ஊதி ஊதி பெருசாக்குறவங்க தான். அந்த காலத்துல எல்லாம் அடுப்படியில பெண்கள் ஊதி ஊதி சமைச்சதுனாலதான் இன்னைக்கு ஊதி போய் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. 2 பேருக்கு பாருங்க 3 கிலோ தொப்பை 3/4 கிலோக்கு நீட்டிட்டு நிக்குது. எப்படி நான் என்ன மாதிரி பெண்கள்லாம் சுவையா சமைச்சு போறதுனால நடுவர்களே. எவ்வளவு செய்தி சொன்னாரு. அந்த விளையாட்டு புள்ளைங்கிறத காட்டி பிடிச்சு பாரு, பலூன்லயே நிக்குது பாரு. அதுக்கு மேல ஆனா உண்மையா நடுவர்களே, என்ன மாதிரி உண்மையா ஆஃப் பண்ணிட்டாரு மைக்க. நடுவர் அவர்களை இனி அந்த உண்மையாவை எடுத்துடுறேன். நடுவர் அவர்களையும் எடுத்துடுறேன். அது வேணாம். தம்பி குயிலன் அவர்களேன்னு கூட்டிட்டு போய் என்ன எனக்கு குறைஞ்சு போகுது. என்ன குறைஞ்சு போகும்? உங்களுக்கு வயசுதான் கொஞ்சம் குறைஞ்சு போவோம். அதை செய்யுங்கப்பா நடுவர். இப்ப நான் என்னவோ சொல்ல வந்து நடுவர் அவர்களே, அடங்கி வாழணும், ஆண்கள் அடக்கி வாழணும்னு சொன்னாரு. நான் இருக்கிற மேடையில எப்படி வந்து அடக்கத்தை பத்தி அவர் பேசலாம்? ஆஹா, அவரை சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? ஆமா நடுவர் அவர்களே. இப்ப என்னதான் சொல்லணும்? என்ன சொல்லணும் தெரியுமா? எப்படி தெரியுமா ஆண்கள் இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும்னு 1000 இலக்கணம் சொன்னீங்கல்ல. ஆண்கள் எப்படி இருக்கணும்னு நான் ஒரு இலக்கணம் சொல்றேன். சொல்லுங்க. ஆனா பொறந்தா எப்போதும் பொண்ணு அன்பாக என்ன வேணும், வீணா பிரிஞ்சா சந்தோஷம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும், வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஞ்சு போட்டி வாசனை பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ணு கொஞ்சம் ஆசையில் தொட வேணும், கண்ணிய பாருங்க கற்பனை வரும், ஆமா 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 கண்டதும் ஆயிரும்
பேசக்கூடாது நடுவர்களே. அது என்ன மாதிரி அடக்கமான மரியாதையான அறிவான அழகான பொண்ணு பேசவே கூடாது. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் சொத்து பணம் வெப்பி விடாதே, வெப்பி விடாதே. பொம்பளைங்க பொம்பளைங்க மோசம் இல்லீங்க, மோசம் இல்லீங்க. பொம்பளைங்க இல்லைன்னா நீங்க இல்லீங்க, நானும் இல்லீங்க. உன்னை இங்க பெத்தவளும் பொம்பளை தானே, உன்னோட பிறந்தவளும் பொம்பளை தானே. பொண்ணை திட்டாத, பொண்ணை தப்பு சொல்லாத, பொண்ணை திட்டாத, பொண்ணை தப்பு சொல்லாத, நம்பி விடாதே, தப்பு சொல்லாதே, பொண்ணை தப்பு சொல்லாதே. நம்பி விடாதே, கண்ணே நம்பி விடாதே. பொண்ணை திட்டாதே, நீ பொண்ணை திட்டாதே என்று சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். செய்கிறதா அவரை திட்டுங்க, அவர் தானே முதல்ல பேசினாரு. ஆனா உண்மையா நடுவர்களே, உண்மையா நடுவர்களே சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களை மட்டும்தான் சொல்லணும். அதானே யார் கார்புள்ளி சொல்லணும். நடுவர் அவர்களே, அம்மா இந்த காலத்துல பெண்கள்லாம் உண்மையா அழகா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓ, ரொம்ப சுவையா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் நடுவர் அவர்களே. எவ்வளவு காசு இருந்தா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம், ஆனா கண்ணியமான மனைவி இருந்தா மட்டும்தான் டேஸ்ட் ஃபுட் சாப்பிட முடியும். எப்படி எப்படி எப்படி? காசு இருந்தா எவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் வேணாலும் சாப்பிடலாம், சரி, கண்ணியமான மனைவி இருந்தா மட்டும்தான் டேஸ்ட் ஃபுட் சாப்பிட முடியும் நடுவர்களே. யாரு ஜன்னி வர்ற மனைவியா? ஜனி வர மனைவி இல்ல, கண்ணியமான மனைவி. ஓ சரி சரி நடுவர்களே, அது என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஒருத்தர் இருக்கார்ல, இப்ப என்னதாமா நிலைமை நடக்குது? ஆனா சத்தியமா சொல்றேக்கா, எனக்குலாம் இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகல. சரி கருமம்டா. ஆனா காலையில எந்திரிச்சு இப்படி முகத்துல முழிக்க ஏப்பா தப்புங்க. ஏங்க இதெல்லாம் கெட்ட கேடு, ஒரு கல்யாணம் கூட ஆகலக்குது. நானெல்லாம் ஒத்த பொண்டாட்டியோட 30 வருஷமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதுவே பெருசு, நான் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எந்த காலத்துலயும் எதுவும் நடக்க போறது இல்லை. சரி, ஆனா உண்மையா நடுவர்களே சொல்லக்கூடாது இல்ல. எனக்கு ஏன் அந்த உண்மை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. உண்மையா பேசுறவங்களுக்கு வரும் போல இருக்கு. இந்த சாமி இந்த பொரிய தின்னுட்டு அப்படியே கிளம்பு. நடுவர் அவர்களே, வந்து பேசும்போது அண்ணன் சொன்னாங்க நாங்க கடலை முட்டாய பாதியா கடிச்சு 4 பேரா எடுத்துப்போம், நாங்க ஒரே சட்டைய 4 பேர் போட்டுப்போம், ஒரே தட்டுல 4 பேரும் சாப்பிடுவோம்னா தட்டுவாங்க வக்கலன்னா அப்படிதான் சாப்பிட முடியும். யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. அதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு? அது வக்கு இல்லாத பாட்டா? வக்கு இல்லாத பாட்டு இல்ல நடுவர் அவர்களே, லக்கு இல்லாத பாட்டு. ஆனா உண்மையா நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு பண்பாடு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. சரி, அந்த காலத்துலாம் பெண்களை வர்ணிக்கணும்னா ரொம்ப இலக்கியத்துக்குள்ள இயற்கையை ரசிச்சு வர்ணிச்சிங்க. அதே பண்பாட்டை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு பாட்டுல நாங்க போட்டோம். எப்படி தெரியுங்களா? இப்ப என்ன பார்க்க எப்படிக்கா இருக்கு? பட்டாம்பூச்சி மாதிரி நான் அழகா இருக்கேனா? அன்னைக்கு எப்படி பாட்டு தெரியுமா? சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே இந்த 2 பாட்டு உனக்காக 2 மேடையில போட்டா நான் கதை முடிச்சிருந்தேன். செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் வளர்மொழியால், செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் வளர்மொழியால், பலரசம் தருவாள் பழகிட தலை கொடிவாள், அவள் புதிதாய் கற்பனை நடித்தவளோ, தாமரையோ பூச்சரமோ, அவள் தமிழ் மொழியா நிலாவென
மலை கொடியா. அப்படி பாடுனா இப்ப என்ன பண்றீங்க நடுவர்களே? இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீங்க என்ன ட்ரெண்டிங்கே வரமாட்டேங்க, ஓல்டுல இருக்கீங்க. நாங்க ஓல்டு தாப்பா கோல்டு. ஆமா நடுவர்களே, முடிக்கலாம். முடிச்சிடலாமா? ஆமா. இறுதியா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நிறைவாக ஒரு செய்தி. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். படிக்கியா? அம்மாவினுடைய பெண்கள் இன்னைக்கு பண்பாட்டை வளர்க்கிறது கிடையாது, பண்பாட்டுல உயர்ந்திருக்கிறது கிடையாது, பக்தியில உயர்ந்திருக்கிறது இல்லைன்னு எதிரணி பேசியிருக்காங்க. ஒரு கவிஞன் அழகா ஒரு புத்தகத்துல எழுதினாருக்கா, என்னப்பா, அவங்க அந்த பையனுக்கு கீரை சாதமே பிடிக்காதான், ஆனா உடம்புக்கு சத்துன்னு சொல்லி அந்த கீரை சாதத்தை அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. மதியமா லஞ்ச் பிரேக்ல கப்ப திறந்து பார்த்தா அவனுக்கு பிடிக்காத கீரை சாதத்தை சமைச்சு அதுக்குள்ள அவங்க அம்மா வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் கீரை சாதத்தை செஞ்சு வச்சேன்னு சொல்லி சண்டை போடணும்னு சொல்லி பள்ளிக்கூட விட்ட உடனே அப்படியே ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா அவங்க வீட்டுல ஒரே கூட்டம், ஒரே அழுக சத்தம். அம்மா எங்கடான்னு போய் பார்க்கும்போது அம்மாவை படுக்க வச்சு குளிப்பாட்டி மாலை போட்டு வச்சிருக்காங்க. அம்மாவினுடைய இறப்பு தெரிஞ்சிச்சு, அம்மா இறந்துட்டாங்கன்னு இந்த பையனுக்கு இந்த வயசுல தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவான்னு பக்கத்து வீட்டுக்கார மாமி என்ன பண்ணிருக்காங்க, அவனை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு ஒரு கரும்பை கையில எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுறான்னு சொல்லியிருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கவிஞன் எழுதுனா, அம்மா நீ இறந்த அன்றைக்கு நான் கரும்பு தின்றேன், அது எனக்கு இனித்தது. நீ இறந்த பிறகு 1000 முறை கரும்பு தின்றேன், ஒரு முறை கூட எனக்கு இனிக்கவே இல்லைன்னு எழுதியிருக்காருன்னா, அம்மா இல்லைன்னா வாழ்க்கையில இனிப்பே இருக்காது, சுவையே இருக்காது. நடுவர்களே, எல்லா பண்பாடு மிக்க தாய்மார்களும் பக்தியில் சிறந்தவர்கள்ன்றதுக்கு ஒரு பட்டியல், நீங்க 1000 பட்டியல் சொல்லலாம், நான் ஒரு பட்டியல் சொல்லி என்னுடைய பேச்சு நிறைவு பண்ணிக்கிறேன். தன் காற்சிலம்பை கத்தியாக்கி கடட்டிய புரட்சிக்காரி கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மான தமிழச்சி மண்டோதரி, தன் பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த ஔவையார், ஈன குலமனினும் கற்புணரி காத்த மாதரசி மாதவி, இளமையில் இளமை வென்று தவம் இயற்றிய மணிமேகலை, காதலின் ஞான தீபமாய் சுடர்ந்த அமராவதி, 63 நாயன்மார்களில் ஒரு பெண்ணான காரைக்கால் அம்மை, எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நடந்த கவிப்புலி நச்சல்லை, கணவன் காணா உலகம் காணேன் என கண்கட்டிய காந்தாரி, யமனை புல்லன மிதித்த சத்தியவான் சாவித்ரி, தன்னவனுக்காக இதயம் துடித்திருந்த தமயந்தி, ஒரு தமிழ் சாதனைக்காக திரை மறைவில் இருந்த வள்ளுவன் மனைவி வாசுகி, பொறுமையின் சின்னமாக பேசப்பட்ட சீத்தை, ஒரு பிரிட்டிஷ் பீரங்கியை தன்னுடைய வாளால் உடைத்தெறிந்த ஜான்சி ராணி, திலகம் இழந்த புதவையனினும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள், தான் இறந்து குஞ்சு பெறும் நண்டை போல தான் இறந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்த இளஞ்சேர் சென்னி, மும்முடி தேசத்தை அந்த புறத்திலிருந்தே ஆட்சி செய்த குந்தவை, இறைக்காதலில் உயிர் கலந்திருந்த மீரா, ஒரு தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த அன்னை தெரசா, கவிகூவி தென்றலில் கலந்திருந்த சரோஜினி நாயுடு, மூத்திர குழாயந்திய பெரியாருக்கு இரத்த குழாயாய் இருந்த மணியம்மை, காக்கி சட்டையில் போர் புறாவாக சிறகடித்த கிரண்பேடி, கம்பீரத்தின் அடையாளமாக இருந்த இந்திரா, ஒரு காலத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த பார்வையையும் இந்தியாவின் மீது திருப்பி காட்டிய பிஇடி உஷா, ஒரு நல்ல தமிழ் கவிஞனை உலகுக்கு தந்த பாரதி மனைவி செல்லம்மாள், நம்பிக்கையில் பொய்க்காலோடு நடனமிடும் சுதா சந்திரன், சோதனை குழாய் குழந்தையில் சாதனை படைத்த பெண்மணி டாக்டர் கமலா, இன்றளவும் புறநானூற்று தாயாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேஜர் சரவணனின் தாயார் அமிர்தவள்ளி, ஒவ்வொரு பிள்ளையையும் பெற்றெடுக்க 10 மாதம் உடலோடும் வலியோடும் உணர்வோடும் போராடுகிற ஒவ்வொரு தாயின் திருவடிகளை காலம் முழுக்க கழுவி குடித்தால் கூட அவர்களுக்கு நாம் பட்டிருக்கிற நன்றி கடனை ஒருபோதும் தீர்த்து விட முடியாது. நடுவர்களே, நிறைவா ஒரே ஒரு செய்தி. திருச்சியில முடிச்சிரு, மேஜர் சரவணன் அப்படின்னு சொல்ற ஒரு ராணுவ வீரருடைய உடல் போர்ல இறந்து போயிடுறாரு. அவருடைய இறந்த உடல் சொந்த ஊரான திருச்சிக்கு கொண்டு வரப்படுது. அவங்க அம்மா அமிர்தவள்ளி தனி ஒரு தாயால வளர்க்கப்பட்ட ஒரே ஒரு பிள்ளை. எல்லா சமூக ஊடகங்களும் போய் அந்த அம்மா கிட்ட கேக்குது, ஒரே ஒரு புள்ள, தாளாட்டி பாலூட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பீங்க,
உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டு இறந்த பிணமா கிடக்குறாரே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அந்த அம்மா அழகா சொன்னாங்க, இன்றைக்கும் அமிர்தவள்ளியினுடைய உரை ஆகச் சிறந்த உரையா வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி என்ன தெரியுமா அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே என்னுடைய ஒரே மகன் இறந்து கிடக்கிறான் என்பதற்காக நான் கண்ணீர் சிந்துகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கே என்னுடைய ஒரே மகன் இறந்து கிடக்கிறான் என்பதற்காக நான் கண்ணீர் சிந்துகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இன்னும் எல்லையில் போர் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக போருக்கு போடா மகனே என்று அனுப்பி வைப்பதற்கு எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்றுதான் நான் கண்ணீர் சிந்துகிறேன்னு ஒரு தாயால சொல்ல முடிஞ்சதுன்னா, எல்லையில போர் செய்து கொண்டிருக்கிற ராணுவ வீரனுக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்றும் மொழி பற்றும் வீட்டிலிருந்து வீட்டை நிர்வகிக்கிற பெண்ணுக்கு ஒரு வகையிலும் குறைவில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய சான்றோர்களே, மிக அருமையாக இந்நிகழ்வு நடக்குமா, தள்ளி போகுமா, முடியுமா முடியாதா என்ற நிலையில் இருந்ததை எவ்வளவு வேதனையோடும் சோதனையோடும் இங்கு வருபவர்களை எல்லாம் சாதனை புரிந்து அவர்களை சாதிக்க வைத்து அனுப்புகிற காந்தார்பட்டி ஐயா சுவாமியினுடைய அன்பும் கருணையும் நம்மை இந்த அளவிற்கு அமர வைத்திருக்கிறது. அன்பிற்கினிய சான்றோர்களே, வழிகாட்டி ஒரு சின்ன பஞ்சாயத்தினால என்னை அண்ணனை தான் கூப்பிடுவார். 2 செய்தியை அதை சொல்லிட்டு 2 மணித்துள்ளில் தீர்ப்பை சொல்லிடுறேன். 2வது பொண்ணு தமிழ் கொடிக்கு திருமணம் உறுதி ஆயிடுச்சு. அழைப்புதல் அடிக்க போகிறப்ப பண மதிப்பு இழப்பு ஒன்றிய அரசு அறிவிச்சிருச்சு. நேரில் பார்க்கல, அழைப்பில் நான் பகவானின்னு கூப்பிடுவேன், சாமின்னு அது எங்களுக்கு இடத்துக்கு தந்தால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிடுவோம். உறுதிப்படுத்தியாச்சு, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும், திருமணம், கையில் ஒரு பைசா இல்லை, என்ன பண்ணுறதுன்னு. அண்ணே வாட்டுக்கு வேலையை பாருண்ணே, பெருமைக்கு சொல்லுங்க, நீ வாட்டுக்கு வேலையை பாருங்க. பின்னால் அமர்ந்திருக்கிற அன்பு இளவல் முருகேசன் எந்த நிலையிலையும் சாமி எனக்கு சொல்லி அனுப்புவார், என் உடனிருந்து அத்தனைக்கும் விளக்கேட்ட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொன்னது அத்தனையும் அப்படியே நடக்குது. காரணம் நம்ம நம்புகிறோம். அடுத்த ஒரு நிகழ்வு, பெரிய பாப்பா நேர்காணலுக்கு போகணும். சான்றிதழை எங்கே வச்சோம்னே தெரில. 15 நாளாக குடும்பமே தேடிட்டு கிடக்கிறேன், தவிக்கிறேன். காலையில் போகணும். கூப்பிட்டு கேட்டேன், பகவானே இப்படி பாப்பாவோட சான்றிதழ் எங்கே போச்சுன்னு தெரில, நாளை காலையில் போகலன்னா. எல்லாம் தேடி பார்த்துட்டோம். பீரோவை நல்லா தலைவி பாருங்கன்னு சொல்லி முடிச்சு 5வது மணித்துளி அந்த சான்றிதழ் பூரா கைக்கு கிடச்சது. சும்மா உட்காந்துட்டு புகழ்ந்து பீத்திட்டு போகிறதுக்கு ஆள் நாங்கள் அல்ல. 25 ஆண்டு காலம் பார்த்துருக்கேன். யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத தூய்மை உள்ளம், தொண்டு உள்ளம் உருவாக்கி இருக்கிற அந்த ஆலயத்தை முழுமை செய்ய நம்ம என்ன செய்ய போகிறோம்? பட்டாடை உடுத்துறோம், தங்க மோதிரம் போட்டுக்கிறோம், வைர மோதிரம் போட்டுக்கிறோம், வளையல் போட்டுக்கிறோம், அதெல்லாம் மாறி போயிடும். எத்தனை தலைமுறை ஆனாலும் நிலைத்து இந்த மண்ணில் பேர் சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன? சிந்திக்கணுமா வேணாமா? என்ன செஞ்சா யாராருக்க என்னன்னா ஆகாது. பட்டு உடை போய்கிட்டு இருக்க முள்ளு பிடிச்சி இருந்துச்சுன்னா 20,000 ரூபா உடையெல்லாம் போச்சு. சங்கிலி கழுத்தில் போட்டுட்டு போகிறோம், அத்துக்கிட்டு போனால் எல்லாம் போச்சு. என் நண்பருக்குரியவர்களே, அடுத்த முறை குரு பூஜை நடக்கிற போது இந்த ஆலயம் முழுமையடைந்து குடமுழுக்கு நடத்துகிற வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் சிறுதுளி பெருவெல்லாம் ஒரு கை ஓசையிடாது தாயாக நமக்கெல்லாம் பாதுகாவலனாக இருந்து இந்த மண் இருக்கிற வரை இந்த ஆலயம் நிலைத்து நின்று, மண் போனாலும் தமிழ் இருக்கிற வரை
இந்த ஆலயம் வரலாற்றில் இடம் பெறுகிற போது அணில் ராமருக்கு கடல்ல உதவி பண்ணது போல நாம் செய்கிற பங்கும் இந்த ஆலயத்தை உயர்த்தி நிறுத்தி உலகுக்கு எடுத்து சொல்லட்டும் என்று சொல்லி தவளும் நிலவாம் தங்கரதம் நாடகு மதித்த மணிமகுடம் தவளும் நிலவாம் தங்கரதம் தாரகை மதித்த மணிமகுடம் குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் வாழும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை வணங்கு என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை வணங்கு என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியே இருந்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அந்த தாயையும் தந்தையையும் போட்டியாளர் ஆக்கிய தலைப்பு இங்க. அன்பிற்கினிய தாய்மார்களே, ஒரே ஒரு செய்தி, பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க, பயமுறுத்தி வளர்க்காதீங்க, அவனை சனியனை பீடையனை திட்டி பழக்காதீங்க. காரணம் அப்படியே போயிருது. எல்லாரோட சேர்ந்து பழக விடுங்க. அவனோட சேராத இவனோட சேராதன்னு கடைசியில் நம்மளோடவே சேராமல் போயிடுது. சரி, வடக்க போகாதராம், அந்த புளிய மரத்தில் பேய் இருக்குது, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. பயமுறுத்தாதீங்க, இருளை காட்டி பயமுறுத்தாதீங்க. தைரியமாக வளர்த்தணும், தைரியமாக வளர்க்கணும். அப்படி வளர்க்கிற போது தான் இந்த மண்ணை காக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பை நாம் இந்த மண்ணுக்கு உருவாக்கி தருகிறோம் என்று பொருள். நாட்டுப்பற்ற உணர்த்துங்க. வீட்டில் கைகாலை கழுவிட்டு வந்து இலை போட்டு உட்கார வைக்கிறோம். இலை என்ன நிறம்? அது உறுதி தானே. அதுக்கு மேலே சாதம், அது என்ன நிறம்? வெள்ளை. அதுக்கு மேலே என்ன ஊற்றுறோம்? சாம்பாரோ குழம்போ, அது என்ன நேரத்தில் வரும்? அது பச்சையாக தான் இருக்குமா? கீரையை கடைஞ்சி ஊற்றிருக்கிறேன். நான் குழம்ப கேட்டேன். அந்த கீழே இருக்கிற பச்சை பாருங்க, கீழே இருக்கிற பச்சை. அலைமுழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அழகு மீது மலையின் மீது ஆட்சி செய்பவன், அலைமலையை காப்பவன், நம்ம வைப்பவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொய்க்கீசத்தை போடுவதில்லை என்று 8 திக்கை வணங்குகிற இஸ்லாமியர்களின் புனித அடையாளம் பச்சை. நடுவில் சோறு என்ன நிறம்? கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. நகரில் மாட்டு தொழுவமதில் பிறந்தார் பரமபிதா. சோசை கல்வி மறியின் பணியில் தவழ்ந்தாரே சுபிதா.
பலியிடுகிற கிறிஸ்தவர்களின் புனித அடையாளம் வெள்ளை. மேல பொங்குபல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பு மேயர் சோலையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே, ஞான செங்குமுத மலர வரும் மதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவ தேவே என்று வணங்குகிற நேற்றைய வாழ்வு கோலம் அருள் காலம். நேற்றைய வாழ்வு கோலம் அருளை கிடைத்தவைகள் காலம் கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கு இடம் உண்டு, எனக்கு இடம் உண்டு, அருள் வணக்கம் முருகன் மலரடி நிழலில் எனக்கு இடம் உண்டு. கீழே இருக்கிற பச்சை இஸ்லாமியர், நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை கிறித்துவர், மேலே இருக்கக்கூடிய காவி இந்த நிறம், அதுக்கு மேலே வட்ட வடிவில் ஒன்று வைப்போம் பாருங்க, அப்பளம் வைக்கிறோமா, அதுதான் அசோக சக்கரம். தலையை திருப்பி சொல்லுங்கள், இதுதான் மகனே வெள்ளையும் பச்சையும் காவியும் இந்த நாட்டினுடைய கொடி. இங்கே மத பிரச்சனை எங்க இருக்கிறது? எம்மதமும் சம்மதம், எம்மதமும் என்மதம் என்ற உணர்வோடு இந்த மக்களை அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற ஐயா சுவாமிகளுடைய கொள்கையும் அதுதான், லட்சியமும் அதுதான். ஆகவே பக்தியிலே ஆண்கள் உயர்ந்து நிற்கிறார், பண்பாட்டிலே ஆண்கள் உயர்ந்து நிற்கலாம். பெண்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்களை விட பக்தியில பெண்கள் அதிகம். பண்பாட்டை காக்கிறதுல மாமனார் வீடு மாமியார் வீடு வந்தால ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு இப்படி அத்துக்கிட்டு கிடக்குது. நான் அங்கேயே போகலை. ரெண்டிலும் இருவரும் இணைந்து நின்றாலும் சமமாக நின்றாலும் நண்பர்க்குரியவர்களே, தாய்மை என்கிற நிலையில் தமிழச்சிகளின் பண்பாட்டை காக்க தாய்மையால் இந்த மண்ணில் நல்ல மக்களை பெற்று தருகிற என் தாய்மை மறுக்க முடியாது. ஆண்களும் பெண்களும் விட்டவர்கள் அல்ல. அந்த ஒரு இடத்தை ஆண்களால் ஈடுகட்ட இயலாத உயர்ந்த இடத்தில் அந்த தாய்மை நிற்பதால் பக்தியிலும் பண்பாட்டிலும் உயர்ந்து நிற்பவர்கள் ஆண்களை விட குறைச்சு சொல்லல, ஒரு நூல் பெண்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி அரிய வாய்ப்பு தந்த என் அருமை சாமியையும் அனைத்து அடிகளாரையும் உடனிருந்து எங்களை ஊக்கப்படுத்தி இந்த மேடைகளை அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய 6 இளவல்களுக்கும் இசை சித்தர்களுக்கும் காவல்துறை மின்வாரியம் அருமையான ஒளிபெருக்கி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உயிர் வேணால் மறக்காது. உயிர் கொடுக்கறது அவங்க தான், உயிரை எடுக்கிறது அவங்க தான். அருமையாக எங்களை இந்த மேடையில் ஒளிப்பட கலைஞர்களுக்கும் அச்சுக்கலை கலைஞர்களுக்கும் நிழற்பட கலைஞர்களுக்கும் கலைஞர்கள் ரசிகர்கள் அப்புறம் கலை இருந்தால் தான் ரசிப்பு இருந்தால் தான் கலைஞராகவே ஆக முடியும் என்ற சூழ்நிலையில் மிக அருமையாக எங்களை அழகு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும், அத்தனை அடியார்களுக்கும், சிவ பக்தர்களுக்கும், சிவ கொழுந்துகளுக்கும், சிவன் அடியார்களுக்கும், சிவ தொண்டர்களுக்கும் பட்டிமன்ற குழுவினர் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் சந்திப்போம், நல்லதையே சிந்திப்போம். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. அன்பர்களே, ஆன்மீக தொண்டர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய கலைச்சுடர், கலைமானி, கலைமாமணி, தமிழகத்தின் பேச்சாற்றல் கொண்ட அன்புக்குரிய பட்டிமன்ற குழுவினருக்கும் மற்றும் இங்கு பக்கா மேளமாக அமைத்து கொடுத்து இந்த மகா
சுவாமியோடைய குரு பூஜை விழாவிலே 61வது குரு பூஜை விழாவிலே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் நீயே, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர்கள் முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், குளிர வைத்தாய் அம்மா குளிர வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒளி தந்து உயர வைத்தாய், உயர வைத்தாய், ஓங்கார இசை தந்து வாழ வைத்தாய் தேவி. ஒரு பாட்டு தந்து ஒரு ஆட்ட தந்தாய் தாயே, மற்றவர் ஆன்மீக தொண்டர்களும் எல்லாரும் கூட வைத்தாய், காப்பால் வட்டி வாழக்கூடிய உன்னதம்மா. இன்று மகா குருபூஜை விழா என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயல் இசை நாடக பட்டிமன்றம் மற்றும் ஆன்மீக தொண்டர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வானத்தில் பூமாரி பொன்மாரி பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தெய்வம் இருப்பது இங்கே, தெய்வம் இருப்பது இங்கே, அது இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது இங்கே. தெளிந்த நினைவோம் சிறந்த தெளிந்த நினைவும் சிறந்த நிறைந்ததூரோ இங்கே, தெய்வம் இருப்பது இங்கே, அது இங்கே வேறெங்கே, இந்த தெய்வம் இருப்பது இங்கே. பொன்னும் பொருளும் நிறைந்தவர்கள் பொய்யில் விளைந்த காடு, பொன்னும் பொருளும் நிறைந்தவர்கள்
நெஞ்சோ இறைவன் திகழும் வீடு எனக்கோ கிடைத்தவ நெஞ்சோ இறைவன் திகழும் வீடு தெய்வம் இருப்பது இங்கே அது இங்கே வேறெங்கே எங்கள் தெய்வம் இருப்பது இங்கே ஆடை அடிகளல் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகளல் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கல்லோ இங்கொரு கல்லோ ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதோடு இசையில் கலையில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதோடு இவைதான் தெய்வம் என்றவர் அறிந்தார் ஏற்கும் உனது தொண்டு இவைதான் தெய்வம் என்றவர் அறிந்தார் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது இங்கே அது இங்கே சிவன் இங்கே எங்கள் தெய்வம் இங்கே எங்கள் எழுமலை திருவண்ணாமலை தெய்வமும் இங்கே குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குழல் என்பதற்கிணங்க இந்த மாபெரும் இந்த குருபூஜை விழாவிலே சிறந்த அன்னதானம் வந்தவருக்கு பசி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருசாமி ஐயா அவர்களுக்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பாடல் ஐயா சிவனுடைய பாடலை பாடிவிட்டு நான் விடைபெற்று செல்கிறேன். நன்றி. காலத்தை உருவாக்கும் காரணனே அந்த காலனையும் உதைத்த பூரணனே பூரணனே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணனே அந்த காலனையும் உதைத்த பூரணனே காலத்தை உருவாக்கும் காரணனே அந்த காலனையும் உதைத்த பூரணனே தன்னளவு புரிந்து எல்லாம் தெரிந்து உயிர்களை காக்கும் தத்துவமே காலத்தை உருவாக்கும் காரண ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நம சிவாய
கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவோம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவோம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவோம் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவோம் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவோம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம். எங்களுக்கெல்லாம் சிறந்த பணியில் சமைத்து கொடுத்த அந்த அன்னதான பெண்களுக்கும் அன்னதான ஆண்களுக்கும் மிக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, ஏனால் பசி என்பது எல்லாத்துக்கும் வரும். அதுலேயும் தானம் சிறந்ததானம் அன்னதானம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ ஆன்மீக தொண்டர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த புராண பக்திய கிராமத்து பொதுமக்களுக்கும் மற்றும் எங்களது ஐயா எங்கள் சுவாமி குருநாதர் அவர்களுக்கும் வருகிறார். வாங்க முதலாளி, வாங்க மேலே வாங்க, வேலைக்கு வாங்க. சேர்ந்த எங்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது சிறிது நேரம் ஐயா அவர்கள் இந்த உரையாற்றுவார். அருமைக்கு அருமையாய், பெருமைக்கு பெருமையாய் உலகமெல்லாம் போற்றப்படுகிற செட்டி நாடாம் சிவகப்பட்டி காரைக்குடி சீமையில் இருந்து வருகை தந்து, யாரோ எவரோன்னு முதல்ல நாங்க நினைச்சுட்டு தான் இருந்தோம். லண்டன் மண்ணில் தமிழ் பரப்பி ஆன்மீகத்தை பரப்பி அங்கெல்லாம் சிறப்பு சென்று கோயில்களுக்கு பல்வேறு கொடை வழங்கி பெருமை சேர்த்ததாக நான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட கொடை வள்ளல் ஐயா லண்டன் முருகேசனார் அவர்களை, முருகேசன் சொல்லக்கூடாது, முருகேசனார் அவர்களை நம் அனைவர் சார்பிலும், திருக்கோயிலின் சார்பிலும், ஐயாசாமி சார்பிலும் வருக வருக என வரவேற்று அவருக்கு பெருமை சேர்ப்போம். அனைவரும் ஒரு கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். சுவாமி அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அந்த குழுவிற்கும் இன்று திரளாக வந்திருந்த மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கடைசிய பகுதியில் நான் பார்த்தது அது மறக்கப்பட்ட குழு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த கலைகள் இது நம்முடைய பாரம்பரிய கலை. இதை நம்ம எப்பொழுதுமே இனிமேல் ஒரு அதிக அளவில் விரிவுபடுத்த வேண்டும். இந்த கலைஞர்கள் யாவும் மறக்கப்பட்டு தான் நான் நினைக்கிறேன். இவர்களை மேலும் அதிகமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். கிராமப்புறத்தில் உள்ளது. சென்ற மாதம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள். அப்பொழுது உங்கள் போன்ற நடிகர்களை நாம் கலைஞர்களுக்கு நான் பார்த்தேன். அதற்கு நாம் ரொம்ப சில சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர்களால் மறக்கப்பட்டார். இனிமேல் அவர்களால் நம்ம எழுப்ப வேண்டும். கிராமம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தொண்டு சொத்தாக கொண்டு வந்தது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குழுக்களை கிராமத்தில் முடிஞ்ச அளவில் நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவர்களை மேலும் வளர்க்க செய்வோம். குறிப்பாக அடுத்த
நல்ல குழுக்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய சொந்த ஊர் வந்து தேவகோட்டை, காரைக்குடிக்கு எழுதாமையில். அடுத்த விரைவில் இந்த குழுக்களை கண்டிப்பாக நான் அழைத்து ஒரு ஐயாவுடைய குரல் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் குரலை நாம் பார்த்துருக்கணும். எவ்வளோ பெரியது, இன்னமே இன்றைக்கே எவ்வளோ பெரிய குரலை வச்சு ரொம்ப சந்தோஷம். பாரம்பரிய ஒவ்வொருத்தரும் திறமை. அந்த சகோதரி அவர்களே நல்ல பேச்சுக்கள். சகோதரிக்கு கொஞ்சம் நான் கேட்டேன். ஐயாவுடைய தலைமைத்துவம் ரொம்ப உணர்ந்தது. நடுவர் ஐயாவுடைய நான் கேட்கறதுனால நல்ல ஒரு இதாக இருந்தது. அந்த மற்ற கடியரான குரல் மன்னிக்க வேண்டிக்கிறேன். நான் அதிகமாக தமிழ் பேசாத நாட்டில் அதிக வருஷமாக இருந்ததுனால உங்கள் போல நான் சரளமாக பேசவில்லை. என்னை மன்னிக்க வேண்டிக்கிறேன். இந்த பேர் என்னுடைய ரொம்ப கடியரான குரல் சோழராஜனோட குரல் வந்து ரொம்ப உறுப்பினர் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப இதாக இருக்குது. அதில் தபலா வந்து ரொம்ப இதாக சிரமமாக ரெண்டு இதில் வந்து ஏன்னா ஐரோப்பாவில் இருக்கும்போது ஒரு மியூசிக் வேணும் அப்படிங்கும்போது ஒரு 100 பேர் இருப்பாங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் இவங்க வந்து 2 அண்டு ஹார்மோனியம் அந்த இதை வச்சு 3 பேர் வச்சு நீங்கள் ஏன்னா தமிழனுடைய திறன் வந்து அளக்க முடியாதது. தமிழனுடைய திறன் வந்து எங்கே இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நான் பார்க்குறேன். ஆனால் உங்களுடைய இது மென்மேலும் வளரட்டும். அதாவது உங்களுடைய இதுகள் தான் கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக கடுமையான குரல் சோதருடைய குரல் வந்து சொன்னது என்னது அதை கண்டிப்பாக நான் இங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த தொடர்பில் இருங்கள். நம்பி அவருடைய தொடர்பு சரி பார்த்து ஓரளவு நான் தொடர்பில் இருப்பேன்னா எனக்கு நான் வெளிநாட்டில் இருந்தாலும் பிறந்த மண்ணையும் பிறந்த மக்களையும் நான் மறக்கிறது இல்லை. நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவில் நான் உங்களுடைய இதுக்கெல்லாம் தெரிந்த கொண்டுட்டு கிராமப்பகுதியாக போகணும். நல்ல ஒரு இதாக இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. சிறியது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எனக்கு அழைப்பு விடுத்த சுவாமிகளுக்கும் மற்ற இந்த குழுவுடைய அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. ஐயா வருகிறதுக்கு ரொம்ப நன்றி. அமைப்பாளர் மார்க்கப்பட்டி வாசிகி ஒளி நிலையத்தார் குமரன் அவர்களுக்கு குமார் வாசிகி சொல்லிட்டேன். குமார் அவர்களுக்கு சாமிஜி வளர அது வளர இங்க வந்துட்டா எல்லாருக்கும் வளர்ச்சி தான். சிறப்பு. சிவன் கார்த்தி அவர்களுக்கு மிக அருமையாக பொட்டுகள் அணிவித்து அவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர் உழைப்பை, அவர் உணர்வை, அவர் உண்மையான அன்பை மதிப்போம். அவரை அனைவரும் வாழ்த்துவோம்.